ஒருவர் இயேசுவிற்கு உண்மையான சீடராக இருக்க வேண்டும் என்றால் அந்த இயேசுவில் ஆழமான விசுவாசம் கொண்டிருக்க வேண்டும். அந்த விசுவாசம் கொடுக்கக்கூடிய ஞானத்தோடு வாழ வேண்டும். இந்த இரண்டு குணாதிசயங்களும் இருக்கும்போதுதான் நாம் ஆண்டவர் இயேசுவிற்கு உண்மையான ஆற்றலுள்ள சீடராக இருக்க முடியும். நம்முடைய பங்கின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சவேரியார் இந்த விசுவாசத்தையும் ஞானத்தையும் கொண்டிருந்ததால் தான் இறைவனுக்கு மிகப்பெரிய ஊழியனாக, இயேசுவின் சாட்சியுள்ள சீடனாக வாழ முடிந்தது. இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரிகளே, இந்த மகிழ்ச்சியான நாளில் உங்களோடு சேர்ந்து இந்த திருப்பலி நிறைவேற்றுவது, உங்களோடு ஜெபிப்பது, உங்களுக்காக ஜெபிப்பதற்காக நான் தந்தையோடு இங்கே வந்திருக்கின்றேன். அது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் வந்திருக்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியா? நீங்கள் பிரசங்க வைங்க ஃபாதர், அப்புறம் பின்னாடி பேசுவோம். உங்களுடைய பிரசங்கம் குட்டியாக இருந்தால் மகிழ்ச்சி பெருசாக இருக்கும், பிரசங்கம் பெருசாக இருந்தால் மகிழ்ச்சி குட்டியாகிடும். ஃபாதர் என்னை யாருன்னு சொல்லி முன்னாடியே அறிமுகப்படுத்தினார். நான் ஏற்கனவே வந்திருக்க ஒரு சில ஞாபகம் இருக்குது. பரவாயில்ல, எல்லாருன்னா யோசிச்சுருப்பீங்க, யார் இந்த யங்காக அழகாக ஹேண்ட்ஸமாக ஸ்மார்ட்டாக ஒரு ஃபாதர் வந்துருக்கிறார், நம்ம சமையல் ஜார்ஜ் அளவுக்கு அந்த அளவு இல்லைனாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்மாராக இருக்கிறாரு அப்படின்னு ஃபாதர் ஆமான்னு சொல்கிறார். அதனால் இந்த நேரத்தில் மிக்க மகிழ்ச்சி. நம்முடைய புனிதர் பிரான்சிஸ் சவேரியார் அவர் யோசிச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது. உங்களுடைய அந்த சப்பரத்துக்கு முன்னாடி இந்த எண்ணம் தான் வந்தது. 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸ்பெயின் என்ற ஒரு நாட்டில் வாழ்ந்த ஒருத்தர், அந்த ஒரு மனிதர் எந்த ஒரு காரணத்துக்காக இவ்வளவு 1000 மைல் கடந்து இங்கே ஒரு புதிய இடத்துல இயேசுவை பற்றி நற்செய்தி அறிவித்து எந்த அளவிற்கு நம்முடைய மக்கள் மனதில் இந்த மண்ணிலும் அவர் ஒரு மாற்றத்தை, தாக்கத்தை ஏற்படுத்தினார் என்று சொன்னால், 500 ஆண்டுகள் கழித்த பிறகும் அவருடைய திருவுருவத்தை வைத்து நாம் ஒரு சப்பரமாக எடுத்துகிட்டு இருக்கோம். அவர் கொடுத்த அந்த விசுவாசத்தையும் நாம் இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை நினச்சி உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது. இந்த சவேரியர் எப்போ பிறந்தார் தெரியுமா? கரெக்ட், 1506. எவ்வளோ தூரம் கை கட்டுவோம்? 1506 அவர் பிறந்தது. அவர் இறந்தது 1552. அவர் வாழ்ந்தது 46 வருஷம்தான். அந்த 46 வருஷத்துல அவர் 38,000 மைல் பயணம் செய்திருக்கிறார். அந்த நற்செய்திக்காக வாழ்ந்த 46 வயசு, அதில் 38,000 மைல் அவர் பயணம் செய்திருக்கிறார் இந்த நற்செய்தியை அறிவிப்பதற்காக. அவர் ஒரு பெரிய பணக்கார குடும்பம், நல்லா படித்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர். அவர் ஒரு பெரிய அறிவாற்றல் உள்ளவர். அவர் பெரிய பேராசிரியராக பணியாற்றி ஒரு நல்ல எதிர்காலம் அவருக்கு இருந்தது. நல்ல ஒரு ஆற்றலோடு, இளமை துடிப்போடு அந்த ஒரு பேராசிரியருக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருந்தது. அவர் அந்த பல்கலைக்கழகத்தில் புனித லோயலா இஞ்ஞாசியாரோடு பழக்கம். அந்த லோயலா இஞ்ஞாசியார் இவரை பார்த்து அடிக்கடி சொல்வார், ஒருவர் உலகத்தையெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை, வாழ்வை இழந்தார், அதனால் என்ன பயன் என்று இன்று நற்செய்தி வாசத்தில் வாசித்தோம் அல்லவா, இயேசுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை அடிக்கடி சொல்லும்போது அதை சிந்திக்க ஆரம்பித்தார். ஆக இவ்வளவு பெரிய பணம், புகழ், இந்த படிப்பு, அறிவு, இந்த பல்கலைக்கழக பட்டம், பதவி இவற்றையெல்லாம் திறந்துவிட்டு இந்த ஆன்மாவை மையப்படுத்தி இந்த இறைவனுடைய அன்பையும் இறைவனுடைய பிரசன்னத்தையும் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். 1534 அவர் இயேசு சபை குருவாக மாறுவதற்காக அந்த சபையில் சேருகின்றார். 1537 அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகின்றார். ஒரு சில ஆண்டுகளிலேயே 1542ஆம் ஆண்டே இது மாதிரியான மறை போதகத்திற்காக நான் செல்ல வேண்டும் என்று முடிவு செய்து தன்னுடைய நாட்டை விட்டு அவர் புறப்படுகின்றார். இந்தியா நோக்கி வருகின்றார். வருகின்ற வழியிலே மொசாம்பிக் என்ற நாட்டில் ஓராண்டு தங்கி அங்கே மறைப்பணி செய்கின்றார். அதன் பிறகு 1542 கோவா இறங்குகின்றார். அந்த கோவா அந்த கடற்கரை ஓரமாகவே தூத்துக்குடி, மணப்பாடு, கோட்டாறு, கன்னியாகுமரிகள் எல்லாம் வந்ததாக நாம் வரலாற்றில் படிக்கின்றோம். ஆக இந்த ஒரு புதிய இடத்துல வரும்போது எத்தனை விதமான மொழிகள் அவர் கற்றிருக்க வேண்டும், எத்தனை விதமான கலாச்சாரங்கள், தட்பவெப்பநிலை சூழ்நிலைகள், அவருடைய உணவு பழக்க வழக்கங்கள், கலாச்சாரம், இவற்றுக்கெல்லாம் தன்னையே உட்படுத்தி கொண்டிருக்கின்றார். இவற்றையெல்லாம் ஒரு பெரிய சுமையாகவோ அல்லது பாரமாகவோ கஷ்டமாக நினைக்கல.
நீங்கள் நம்மெல்லாம் பாருங்கள், ஒரு சின்ன ஒரு அசௌகரியம் வந்தாவே அல்லது ஒரு புதிய இடத்துக்கு போனாவே அங்கே போய் நான் என்னையை மாற்றிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அல்லது ஒரு புதிய மொழி கற்றுக்கிறதுக்கு நமக்கு தயக்கமாக இருக்குது. இவர் தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு ஆயிரக்கணக்கான மைல் இங்கே வந்து ஒரு புதிய கலாச்சாரம், ஒரு புதிய மொழி, புதிய பண்பாடு இவற்றுக்கு தண்ணியை உட்படுத்தி அந்த காலத்தில் பயணம் செய்கிறது அவ்வளோ எளிதாக இருந்திருக்கிறார். இல்லை, இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய அந்த விமான போக்குவரத்தோ அல்லது வசதியான கப்பல் போக்குவரத்தோ இருந்திருக்காது. இவற்றையெல்லாம், இந்த துன்பங்களை எல்லாம் தாங்கி கொண்டு இங்கே வந்திருப்பதற்கு என்ன காரணம்? இயேசுவை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த இயேசுவின் மீது கொண்டிருந்த ஆழமான அன்பும் அந்த விசுவாசமும். கோட்டாறு மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சவேரியார் கோயில் வந்து இந்த சவேரியார் புனித சவேரியாரால் கட்டப்பட்டது. அந்த சமயத்தில் அது வந்து திருவாங்கூர் என்ற அந்த சமஸ்தானத்துக்கு உட்பட்டது. முதல்ல இவர் வந்து கேட்குறப்ப அந்த திருவாங்கூர் அந்த ராஜா வந்து இடம் கொடுக்க மாட்டேன், அதெல்லாம் கோயிலெலாம் கட்டக்கூடாது அப்படின்னு. உடனே இவர் கேட்டாலும், ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியோடைய தோல் அளவு, ஆடோடைய தோலை விரிச்சா எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு சதுர மீட்டர் இருக்குமா? அது ஆட்டை பொறுத்து இருக்குது, எவ்வளோ பெரிய ஆடுன்றது பொறுத்து இருக்குது. அந்த ஆட்டு தோல் இடம் வந்து கொடுத்தா போதும். உடனே அந்த மன்னன் நினைச்சானே, செய்து தானே சரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி உடனே ஆட்டு தோலை விரிச்சா அந்த தோல் விரிஞ்சு அப்படியே பெருசாகிட்டே கொஞ்சம் புதுமை. உடனே அவர் மன்னன் பார்த்துட்டு, செய்தது ஏதோ உண்மையிலே இறைவனுடைய சக்தி இருக்குன்னு சொல்லி அந்த சவேரியோடைய நண்பராக மாறிட்டாரு. அந்த தோல் விரிஞ்ச இடம்லாம் அவர் கொடுத்து ஒரு பெரிய கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அந்த திருவாங்கூர் மன்னன் வந்து மதுரைக்கு மன்னனுக்கு எதிர்த்து போராடின போது இந்த சவேரியோடைய துணையை கேட்டிருக்காரு. இவர் அந்த திருவாங்கூர் மன்னனுடைய படைக்கு முன்னாடி இயேசு சிலுவையை வச்சு கொண்டு போயிருக்காரு. அதை பார்த்து பயந்து அந்த மதுரை மன்னன் வந்து தோற்கடிச்சு எல்லா வீரர்களும் ஓடிட்டாங்க. அதுலேருந்து அந்த திருவாங்கூர் மன்னனும் இந்த கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டு மற்றவர்களும் ஏற்றுக்கொள்ள எந்த விதமான தடை இல்லை அப்படின்னு சொல்லி இவருக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கிறாரு. இதுபோல நிறைய புதுமைகளை அவர் செய்திருக்கிறார். இறந்த சிறுவனை உயிர்த்தல வச்சிருக்கிறாரு. அதுபோல பல நோய்கள்லேருந்து குணமாக்கியிருக்காரு. கண் பார்வை கொடுத்திருக்கிறாரு. அதே போல் அவர் வந்து கடலில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது அவருடைய சிலுவை, அதை வைத்து ஜெபிக்கக்கூடிய சிலுவை கடல் தண்ணியில் விழுந்துருச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்போம். ஒரு நண்டு வந்து அந்த சிலுவையை கொடுத்ததாகவும், அந்த நண்டு மேலே இவர் நன்றி சொல்லி சிலுவை அடையாளம் அடைந்ததாகவும், அதனால தான் நீங்கள் ஒரு சில நன்றிகள் இந்த சிலுவை நண்டு நீங்கள் மனப்பாடுலாம் போதுன்னா அந்த பார்த்துருப்பீங்க. அதே போல் மணப்பாடு கோயிலே அவர் தங்கி ஜபம் செஞ்சு தியானம் செஞ்ச இடம்லாம் உண்டு. ஒரு சின்ன குகை ஒரு சில பார்த்துருக்கலாம். அங்கே ஒரு சின்ன கிணறு இருக்குது. அந்த கிணறுக்கும் அந்த கடலுக்கும் தொடர்பு இருக்குது. இப்போ இங்கே ஒரு தேங்காயோ ஒரு சட்டியோ போட்டிங்கன்னா அது அப்படியே கடலில் வந்துருமா. ஆனால் இந்த கிணத்து தண்ணி நல்ல தூய்மையான தண்ணி, அந்த கடல் தண்ணி இதை வந்து பாதிக்கல அப்படின்னு சொல்லி அது ஒரு புதுமையாக சொல்லுவாங்க. இப்படி பல இடங்களில் பல்வேறு விதமான புதுமைகளை அவர் செய்திருக்கிறார். இறைவன் மீது கொண்டு வந்த ஆழமான விசுவாசத்தினால அவர் இந்தியாவிலேருந்து அப்புறம் ஜப்பான் போயிட்டு, ஜப்பான்லேருந்து சைனா போகணும்னு சொல்லி போயிட்டு இருப்போ தான் வழியில் நோய் வாய்ப்பட்டு அவர் இறந்துட்டார். மலேசியாவில் மலாக்கா அப்படின்ற ஒரு தீவு, மலேசியாவுடைய தென்பகுதியில், அங்கே தான் அவர் அடக்கம் பண்ணியிருக்காங்க அந்த சமயத்தில். அப்போ இந்தியாவுக்கு கோவா கொண்டு வரணும்னு பார்த்துருக்காங்க. ஆனால் தட்பவெப்ப நிலை சரியாக இருந்ததுனால அங்கே அடக்கம் பண்ணிவிட்டு ஒரு 7-8 மாதம் கழித்து திருப்பி அந்த கல்வியை தோண்டி உடலை கொண்டு வரணும்னு பார்க்கறதுக்காக அப்போ தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க அந்த உடல் அழியாமல் இருக்குது. மேலும் ஒரு நறுமணம் வீசக்கூடிய அது ஒரு புதுமையாக இருப்பாங்க. அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, அந்த உடல்லாம் அழிஞ்சு போய் அங்கே எலும்பு துண்டுகள் இருக்கும், அதை கொண்டு வரலாம்னு நினச்சி தான் தோணுப்போ தான் இவ்வளோ பெரிய ஒரு புதுமை. அந்த மலாக்கா அந்த இடத்துல தான் நான் போன கிறிஸ்மஸ் சமயத்தில் அங்கே தான் இருந்தேன் நான். அந்த கல்றை ஒரு மலை கோயில் இருக்குது, சென்ட் பால்ஸ் கத்தீட்ரல்னு சொல்லிட்டு, அது அப்படியே இடிஞ்சு போன சிதிலமடைந்த ஒரு இடம். அது மலேசியா வந்து முஸ்லீம் நாள்னால இதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கல. வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் டிசம்பர் 3ஆம் தேதி நினைக்கிறேன் ஒரு பெரிய விழா திருப்பலி வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. மற்றபடி அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட், சுற்றுலா பயணிகள் போய் பார்க்குற மாதிரி. அந்த இடத்துல அந்த ஒரு பெரிய இரும்பு கூண்டு போட்டு அந்த எம்டி டூம் காலி கல்லறை இருக்குது. உலகத்திலேயே 2 பேருக்கு தான் காலி கல்லறை. ஒன்று இயேசுவோடைய காலி கல்லறை, அவர் உயிர் தெரிஞ்சதுக்கப்புறம். 2வது நம்ம சவேரியார் புனிதர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கோவாவுக்கு எடுத்துகிட்டு வந்தால் அந்த உடல் அழியாமல் இன்னைக்கு கூட வச்சுருக்காங்க. இப்போ அந்த உடல் வந்து அப்படியே கொஞ்சம் நாள் அப்படியே சுருங்கி இருக்குது. அதை வந்து ரிமைன்ஸ் ரெலிக்ஸ் ஆஃப் சேவியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் மக்கள் போய் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆக இதுதான் நம்முடைய புனிதருடைய ஒரு பின்புலம். இந்த ஒரு புனிதர் இவ்வளவு துன்பங்களையும் இவ்வளவு இடர்பாடுகளையும் தாண்டி இந்த மறைப்பணி செய்வதற்கு காரணம் அவர் இயேசு மீது கொண்டிருந்த ஆழமான விசுவாசம். இந்த விசுவாசத்தை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம், நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம்னா என்ன? நம்பிக்கை. நம்பிக்கைனா விசுவாசம். சரி, நம்பிக்கை விசுவாசம் இதை பற்றி நம்ம நிறைய விளக்கம் சொல்லலாம். எப்போதும் நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லுவேன். நம்ம நம்பிக்கை விசுவாசன்றது நம்ம போட்டிருக்க மூக்கு கண்ணாடி மாதிரி. நிறைய பேர் போல, ஒரு சிலர் தான் போட்டிருக்கீங்க இல்லையா?
தொடர்ந்து இந்த மூக்கு கண்ணாடியை போடுறவங்களுக்கு தெரியும் இந்த கண்ணாடி வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி. இந்த கண்ணாடி போட்டுக்கும் போது அந்த கண்ணாடியை நம்ம பார்க்குறோமா? கண்ணாடி வழியா பார்க்குறோம். கண்ணாடியே பார்த்துட்டு தான் நடக்க முடியாது, வாசிக்க முடியாது இல்லையா? கண்ணாடி வழியா நம்ம பார்க்குறோம். அதே போலதான் விசுவாச கண்கள். இந்த விசுவாசம் இருக்கும்போது அந்த விசுவாசத்தின் வழியாக நாம் பார்க்கும்போது ஒரு புதிய பார்வை, ஒரு புதிய ஒரு நிலை நமக்கு உருவாகிறது. இந்த கண்ணாடி நம்முடைய கண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குறையை நிவர்த்தி செய்கிறது. தூர பார்வை, கிட்ட பார்வை இல்லையா? ஒரு சிலது கிட்டத்தை வச்சா அது தூரமாக்கி காட்டும், தூரமா இருக்கிறத கிட்டத்துல வச்சு காட்டும். இந்த தூர பார்வை கிட்ட பார்வையை சரி செய்யக்கூடியது இந்த கண்ணாடி. இப்படிதான் ஒருத்தர் வந்து கண் டாக்டர் போயிருக்காரு, கண்ணுக்கு மருந்து போடுறதுக்காக. அந்த டாக்டருக்கு டேபிள்ல பார்த்தா 3 கண்ணாடி இருந்துச்சான், 3 மூக்கு கண்ணாடி. எதுக்கு டாக்டர் 3 கண்ணாடி வச்சிருக்கீங்க அப்படின்னு அவர் சொன்னாராம். இது வந்து கிட்ட பார்வைக்கு, அது வந்து தூர பார்வை போடுவேன். இப்போ இதே 3வது கண்ணாடினா அந்த 3வது கண்ணாடி போத்தாதான் இந்த கண்ணாடி 2 எங்க இருக்குன்னு தெரியும் எனக்கு அப்படின்னு. அது மாதிரி கண் டாக்டரே 3 கண்ணாடி வச்சிருந்திருக்காரு. ஆனா நம்ம போடுற கண்ணாடி வந்து கிட்ட பார்வையை சரி செய்து, தூர பார்வையை சரி செய்து. நீங்க நம்முடைய விசுவாசமும் அது மாறலாம். ஒரு சில தேவையில்லாத காரியங்கள், வாழ்க்கையில் முக்கியமில்லாத காரியங்கள்லாம் இதுதான் முக்கியம், இதுதான் வாழ்வுக்கு நிறைவேற்றதுன்னு சொல்லி பக்கத்துல வச்சு நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் தொலைவில் வைத்து பாருங்கள்னு சொல்றது விசுவாசம். அதே போல முக்கியமான காரியங்கள், வாழ்க்கைக்கு நிறைவே இது கொடுப்பது, அதையெல்லாம் தவறுதலாக இது தேவையில்லை என்று சொல்லி தொலைவில் வைத்திருக்கின்றோம். அவற்றையெல்லாம் அருகில் வைத்துக் கொண்டு நீங்கள் பாருங்கள் என்று சொல்வதுதான் இந்த விசுவாசம். அதே போல இந்த மூக்கு கண்ணாடி பாருங்க, அது வந்து எவ்வளவு பெரிய விலை உயர்ந்த கண்ணாடியா இருக்கலாம், ஃபாரின்ல இருந்து வாங்கினதா இருக்கலாம், அது வந்து கோல்டன் ஃப்ரேம், டைமண்ட் ஸ்டெட் அதெல்லாம் இருக்கலாம். ஆனா அந்த கண்ணாடியை போட்டாலும் நான் கண்ணு திறந்தாதான் பார்வை கிடைக்கும் இல்லையா? நான் கண்ணை மூடி விட்டு பார்வை கிடைக்க போதா? இல்லை. அதுபோல விசுவாசம் நமக்கு பிறருக்கு கொடையாக கொடுத்திருக்கலாம். அது நம்மளுடைய குடும்பத்தினர், பெற்றோர், சமுதாயத்தில் வந்தா கூட அந்த விசுவாசத்தின் வழியாக நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய கண்களை திறந்து அது என்னுடைய முடிவினால் தான் அந்த விசுவாசம் வந்து சாத்தியமாகிறது. அதே போல இந்த மூக்கு கண்ணாடியை போடுறதுக்கு 2 காது தேவைப்படுது, ஒரு மூக்கு தேவைப்படுது. இந்த காது மூக்குலன்னா எப்படி இருக்கும்? மூக்கில் மேல உட்காந்துட்டா மூக்கு கண்ணாடின்னு பேர் வந்திருக்கு. இல்லைன்னா அப்படிதான் தொங்கிட்டு இருந்திருக்கும். பயப்படாதீங்க. அப்போ வந்து வேற மாதிரி ஏதாச்சும் டிசைன் பண்ணியிருப்பாங்க, அது வேறு விஷயம். இன்னைக்கு இந்த காது மூக்கு இருக்கப்பதான் அந்த கண்ணாடியை போட முடியுது. ஆக நம்முடைய விசுவாசத்திற்கு நம்முடைய குடும்பத்தினர், நண்பர்கள், மற்றவர்கள் உதவி செய்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கண்ணாடியை தொடர்ந்து பயன்படுத்துறப்ப என்னுடைய கண்களுடைய ஒரு நீட்சியாக அது மாறிவிடுகிறது. என்னுடைய கண்களுடைய ஒரு பகுதியாக அது மாறிவிடுகிறது. விசுவாசத்திலேயே வாழ்ந்த ஒருவருக்கு அந்த விசுவாசம் என்பது அவரை அறியாமலே வாழ்வின் ஒரு பகுதியாக மாறிவிடுகிறது. எப்படி கண்கள் இந்த கண்ணாடி இல்லாமல் அது செயல்பட முடியவில்லையோ, அதே போல இந்த விசுவாசம் இல்லாமல் ஒருவர் வாழ முடியாது. அது அவருடைய வாழ்வின், அவருடைய இயக்கத்தின், அவருடைய இயல்பின் ஒரு பகுதியாகவே மாறிவிடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆழமான விசுவாசம் இருக்கும்போது அன்பானவர்களே, நிச்சயமாக இறைவன் கொடுக்கக்கூடிய ஞானம் நமக்கு நிறைவாக கிடைக்கிறது. இந்த ஞானம், விசுவாசம், இந்த இரண்டுமே இருந்தால்தான் இயேசுவிற்கு உண்மையான ஆற்றல் உள்ள சீடராக, சீடத்தியாக நம்மால் வாழ முடியும். அடுத்த கேள்வி, ஞானம் என்றால் என்ன? அறிவு. அறிவா? அப்புறம் அறிவுக்கு ஞானத்துக்கு உள்ள வித்தியாசம்னா 2க்கு ஸ்பெல்லிங் வேற. இதுக்கு அறிவு, அது ஞான, அது 2 ஸ்பெல்லிங் வேற. சாதாரணமாக இந்த அறிவு, ஞானம் எல்லாம் ஒன்னா நம்ம சொல்லுவோம். ஆண்டவர் எங்களுக்கு அறிவை கொடுத்தலும் ஞானத்தை கொடுத்தலும் அப்படின்னு சொல்லி. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. இன்னும் அதையும் கடந்து தகவல், இன்ஃபர்மேஷன் அது இருக்கும்போது தான் அறிவு வரும். அறிவை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது தான் ஞானம் வரும். இதை எப்படி உதாரணம் சொல்லலாம்னா, அறிவு, அது தகவல், இன்ஃபர்மேஷன் என்ன? இப்போ ஒரு நம்ம திருச்சி ஜங்ஷன்லேருந்து ட்ரெயின் எப்போ கிளம்புது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். வைகை எக்ஸ்பிரஸ், அந்த வைகை எக்ஸ்பிரஸ் எத்தனை மணிக்கு கிளம்புது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? ஒன்று ஃபோன் பண்ணி பார்ப்போம், இல்லைன்னா ரயில்வே அட்டவணை எடுத்து பார்ப்போம், இல்லைன்னா அட்டையை கேட்போம். நம்ம அறிந்து கொள்கிற வரைக்கும் அது ஒரு தகவலாக, இன்ஃபர்மேஷனாக இருக்குது. நான் எப்போ அதை அறிந்து கொள்றேன்னா அது வந்து என்னுடைய அறிவாக மாறுகிறது. ஆக தகவல் ஒரு நோட்டீஸ் போர்ட்லயோ புத்தகத்திலேயே அது இருக்குது, அது யார் வேணாலும் பார்க்கலாம். அந்த அறிவை வந்து நான் தெரிந்து கொள்ளும்போது அது என்னுடைய அறிவாக மாறுகிறது. அந்த அறிவை எப்படி நான் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துகின்றனோ அதற்கு எனக்கு ஞானம் தேவை. இப்போ ட்ரெயின் வந்து 9 மணிக்கு கிளம்புது காலையில் அப்படின்னா, இங்கே ஏற்கனவே 8:30 ஆயிடுச்சு, 4 மணி நேரத்தில் போய் சேர முடியுமா? அல்லது அதுக்கு தகுந்த மாதிரி நான் கிளம்பி போகணும். அந்த ட்ரெயினை பிடிக்கணும்னா, அந்த ட்ரெயினை பிடிக்கணும்னு தேவையில்லைன்னா அது வேற விஷயம். ஆக நான் பெற்றுக்கொண்ட அறிவை சரியான முறையில் பயன்படுத்துவது தான் இந்த ஞானம். இன்னைக்கு அறிவியல் வந்து நமக்கு நிறைய அறிவை கொடுத்துருக்கும். அறிவியல், விஞ்ஞானம்,
உதாரணமா அந்த நியூக்ளியர் சக்தி, இந்த நியூக்ளியர் சக்தி நம்முடைய கரத்துல கொடுத்திருக்குது. ஆனா அந்த நியூக்ளியர் சக்தியை எப்படி பயன்படுத்தணுன்றது அறிவியல் நமக்கு சொல்லித் தராது. அந்த நியூக்ளியர் சக்தியை வச்சு நிறைய ஆற்றல் தேவைகளை, ஆக்கப்பூர்வமான காரியங்களை சந்திச்சு நிறைய காரியத்தை நம்ம சாதிக்கலாம். ஆனால் அதே சமயம் அந்த நியூக்ளியர் சக்தியை வச்சு ஒரு பெரிய பாம் செஞ்சு ஒரு நாட்டையே கூட நம்ம அழிக்கலாம். அது எப்படி பயன்படுத்தணுன்றத, அதுதான் நமக்கு ஞானம். அந்த ஒரு ஞானத்தை தான் இறைவன் நமக்கு கொடுப்பார். இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அறிவு மாதிரி. அந்த சாப்பாட்டிலேருந்து நம்முடைய உடல் அதுக்கு தேவையான சத்துக்களை, தாது உப்புகளை, விட்டமின்களை கிரகித்துக் கொள்வது பார்த்தீங்களா, அதுதான் ஞானம். நம்மளை சாதிச்சு அது சக்தியா மாறணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒரு ஓரமா மூலையில் இருந்துச்சுன்னா அது அஜீரணம், அது பிரச்சனை. அதனால அறிவு தன்னிலே எந்த விதமான நன்மையை தராது. அந்த அறிவை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கான ஒரு ஆற்றல், அந்த உணவை தயாரிப்பதற்கு உதவுகின்ற காய்கறிகள், தானியம், இதெல்லாம் அந்த தகவல், இன்ஃபர்மேஷன். ஆக இந்த தகவல் அறிவா மாறணும். அந்த அறிவை சரியாக பயன்படுத்துவதற்கு ஞானம் நமக்கு வேண்டும். இதைதான் T.S. எலியட் என்ற ஒரு பெரிய ஆங்கில கவிஞர் அப்பயே சொல்லியிருக்கிறார். பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறார். இன்று நமக்கு நிறைய தகவல்கள் வளர்ந்து விட்டது. ஆனால் அந்த தகவல்கள்லாம் அறிவாக மாறுகிறதா, ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்று அறிவு நிறைய வளர்ந்து விட்டது. ஆனால் இந்த அறிவெல்லாம் ஞானமாக மாறிவிட்டதா, ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்று வாழ வேண்டும் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த நிலையில் வாழ்வே நாம் இழந்து விடுகின்றோம், வாழ ஆரம்பிக்காமலே என்று சொல்கின்றார். Where is the knowledge that we lost in information? Where is the wisdom that we lost in knowledge? And where is the life that we lost in living? என்று அருமையான அந்த கேள்வி எழுப்புகின்றார். இன்னைக்கு எல்லாம் அப்படிதான், நல்லா வாழ வேண்டும் நினைச்சு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த வாழ்வை இழந்து விடுகின்றோம், வாழ்வை வாழ ஆரம்பிக்காமலே. இந்த ஒரு ஞானம் இருக்கும்போது தான் அன்பார்ந்தவர்களே, வாழ்வின் நிறைவு, வாழ்வின் வெற்றி எங்கே இருக்கிறது, எதில் அடங்கி இருக்கிறது என்று நமக்கு தெரிய வரும். இதை உணர்ந்துதான் அந்த நம்முடைய புனித சவேரியார் தன்னுடைய அந்த பெரிய புகழ், படிப்பு, பட்டம், வசதி, வாய்ப்பு இவற்றையெல்லாம் விடுத்து என்னுடைய ஆன்மாவை நான் பாதுகாக்க வேண்டும், இந்த ஒரு நற்செய்தியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கிருந்து இவ்வளவு தூரம் பயணித்து இவ்வளவு மக்களை அவர் மனமாற்றியிருக்கிறார். பல நாடுகளுக்கு சென்று, நான் ஏற்கனவே சொன்னது போல 38,000 மைல் அவர் கடந்து சென்றிருக்கின்றார் 46 வயதுக்குள்ளாகவே. இன்னும் அவர் 30-40 வருஷம் வாழ்ந்திருந்தாலும் இன்னும் எத்தனை 1000 மைல் போயிருப்பார், இன்னும் எத்தனை 1000 மக்களுக்கு இயேசுடைய அன்பை கொடுத்திருப்பார். ஆக அவருடைய உண்மையான சீடத்துவ வாழ்க்கைக்கு இந்த விசுவாசமும் ஞானமும் அடிப்படையாக இருக்கிறது என்பதை நாம் உணர முடியும். இருக்கும்போது தான் அன்பார்ந்தவர்களே, வாழ்விற்கு நிறைவு எங்கே இருக்கிறது, எது நமக்கு வாழ்வை கொடுக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது. அதை தான் நற்செய்தியில் பார்த்தோம். ஒரு உலகெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் வாழ்வை இழப்பாரெனில், ஆன்மாவை இழப்பாரெனில் அதனால் என்ன பயன்? அதான் நம்முடைய இறுதியான ஒரு கருத்து நம்முடைய சிந்தனைக்கு. இன்று வாழ்வின் வெற்றி எங்கே இருக்குது, வாழ்விற்கு நிறைவு என்பது எது, வாழ்வுடைய வெற்றி எதில் இருக்குது, அல்லது வாழ்விற்கு நிறைவை கொடுப்பது எது? நம்ம நிறைய நினைக்கிறோம் வாழ்வுடைய வெற்றி பணம், பட்டம், பதவி, வசதிகள், வாய்ப்புகள், சொத்துக்கள், பெரிய வீடு, சொந்தமான வாகனம், இதுல தான் வாழ்க்கை வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவைதான். ஆனால் அவற்றில் தான் நிறைவு இருக்கிறதா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. நீங்க 1 வயது குழந்தைக்கு வெற்றினா எதுவா இருக்கும் வெற்றி? 1 வயசு குழந்தைக்கு யாரையும் பிடிக்காம தனியா நடந்து போனா எல்லாம் கைத்தற நடக்கிறான் விழுந்துடா அப்படின்னு. அவங்க 1 வயது குழந்தைக்கு தனியா தானா நடந்து போனா ஒரு பெரிய வெற்றி. அதே 4 வயது குழந்தைக்கு அது நல்லா நடக்குன்னு சொல்லி ஆச்சரியப்பட போறோமா? இல்ல. 4 வயது குழந்தைக்கு என்ன வெற்றி? தன்னோட உடையில சிறுநீர் கழிக்காம சரியா கழிவறையை பயன்படுத்த கத்துக்கிட்டா அது வெற்றி. 8 வயதாகும்போது வெற்றினா என்னது? ஸ்கூலுக்கு போன புள்ள பையன் தானா வீட்டுக்கு வழி தவறாம பத்திரமா வந்து சேர்ந்தா பரவாயில்ல, புள்ள சமத்தா வந்துட்டானே, அதுதான் 8 வயது குழந்தைக்கு வெற்றி. 12 வயதுல வெற்றி என்பது என்னது? நண்பர்களை சேர்ப்பது வெற்றி. 18 வயதுல வெற்றி என்னது? வாகன ஓட்டுநர் உரிமம், டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்கிறது, வாங்கிட்டா சக்சஸ்ஃபுல்லா, அது வெற்றி. 23 வயசுல என்ன வெற்றி? ஒரு பல்கலைக்கழகத்திலேயோ கல்லூரியிலேயோ சேர்ந்து படித்து பட்டம் வாங்கிட்டா அது வெற்றி. 25 வயதில் வெற்றி என்பது என்ன? நல்ல வேலை கிடைத்து பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தால் வெற்றி. 30 வயதில் என்ன வெற்றி? திருமணம் முடித்து குடும்பத்தை அமைத்து விட்டால் அது வெற்றி. 35 வயதில் பணமும் வசதிகளும் சம்பாதித்தால் அது வெற்றி. 45 வயதில் வெற்றி என்பது இளமையான தோற்றத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வது வெற்றி. டையெல்லாம் அடிக்காம, சாயம்லாம் பூசாம, அப்படி இயற்கையா ஸ்மார்ட்டா நம்ம சாமியார் மாதிரி இருந்தாங்கன்னா அது 45 வயதுல வெற்றி. 50 வயதுல என்ன வெற்றி?
தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா 50 வயதுல வெற்றி. 55 வயதில் என்ன வெற்றி? தன்னுடைய கடமைகளை சிறப்பாக நிறைவேற்றுவது. 60 வயதில் என்ன வெற்றி? வாகன ஓட்டுநர் உரிமத்தை தக்க வைத்துக் கொள்வது வெற்றி. ஏன்னா திருப்பி டெஸ்ட் போனா கண் பார்வை சரியா இருக்கா, கை நடுக்கெல்லாம் ஓட்ட முடியுதா அப்படின்னு சொல்லி லைசன்ஸை வச்சிருந்தா வெற்றி. 70 வயதுல என்ன வெற்றி? மற்ற யாருக்கும் எந்த விதமான சுமையாக இல்லாமல் இருப்பது வெற்றி. 75 வயதில் என்ன வெற்றி? பழைய நண்பர்களோடு தொடர்பில் இருந்தால் அது வாழ்வின் வெற்றி. 81 வயதில் வெற்றி என்பது வழி தவறிவிடாமல் பத்திரமாக அடுத்தவுடைய துணை இல்லாமல் தானாகவே வீட்டிற்கு திரும்பி வந்தால் அது வெற்றி. 86 வயதில் வெற்றி என்பது தன்னுடைய உடையில் சிறுநீர் கழிக்காமல் இருப்பது வெற்றி. 90 வயதில் வெற்றி என்பது யாருடைய எதனுடைய உதவியும் இல்லாமல் தானாக நடக்க முடிந்தால் அதுதான் வெற்றி. புரிஞ்சு பார்த்தீங்களா? வாழ்க்கை எதில் ஆரம்பிச்சோம், திருப்பி அதில் தான் கொண்டு போய் முடியுது. ஒரு வயதில் நீங்கள் என்ன வெற்றின்னு கண்டுபிடிச்சிங்களோ அதுதான் 90 வயதிலையும் ஒரு வெற்றியாக அமைகிறது. வாழ்க்கை என்பது ஒரு வகையில் வட்டம். அது ஒரு முக்கோணமாகவோ சதுரமாகவோ இருந்தால் உயர்வு தாழ்வு, பெரியது சிறியது, ஏற்றம் தளர்வு என்றெல்லாம் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் வட்டத்தில் எல்லாமே சமம்தான், ஒரே நிலை, ஒரே தளம்தான். மேலும் வட்டத்திற்கு ஒரு மையப்புள்ளி தான் இருக்க முடியும். அந்த மையம் என்ன என்று நாம் சிந்திக்க வேண்டும். அது கடவுளாகவும் அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட மக்களாகவும் அந்த மக்களை மதிக்கும், மன்னிக்கும், நேசிக்கும், உதவும், புரிந்து கொள்ளும் மனப்பான்மையாகத்தான் அது இருக்க முடியும். அதனை விடுத்து பணத்தையும் பட்டத்தையும் பதவியையும் மையமாக வைத்து வாழும்போது ஒரு வயது நிலையேயே 90 வயது நிலையிலும் நாம் இருப்போம் என்பதை மறந்து விடுகின்றோம். தொடங்கிய புள்ளியிலேயே மீண்டும் வந்து சேரும் வட்டம்தான் வாழ்வு என்பதை நாம் அறியவில்லை என்றுதான் வருத்தம். வாழ்க்கை ஒரு வட்டம். இதுதான் இயற்கையின் சட்டம், இதுதான் இறைவனின் திட்டம். இதை உணராத வாழ்வு மனித வாழ்வு மட்டம். பணம் வேலையாட்களை வாங்கலாம், ஆனால் அவர்களது விசுவாசத்தை வாங்க முடியாது. படுக்கையை வாங்கலாம், ஆனால் தூக்கத்தை வாங்க முடியாது. வசதிகளை வாங்கலாம், ஆனால் நிம்மதியை வாங்க முடியாது. வாழ்வின் ஆடம்பரங்களை பணம் வாங்கலாம், ஆனால் வாழ்வின் அர்த்தத்தை வாங்க முடியாது. வாழ்வின் அர்த்தத்தை இழந்து மற்ற எல்லாமே இருந்து பயன் என்ன? இதைத்தான் இயேசு வேறு வார்த்தையில் சொல்கின்றார். ஒரு உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய வாழ்வை, ஆன்மாவை, வாழ்வின் நிறைவை இழப்பாரானால் அதனால் என்ன பயன் என்று சிந்திக்க அழைக்கின்றார். எனவே அழிந்து போகக்கூடிய செல்வத்தை வைத்து அழியாத செல்வமான வாழ்வின் நிறைவையும் செல்வத்தையும் சம்பாதிக்க முயல்வோம். அதைத்தான் நம்முடைய புனிதர் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். பணமும் செல்வமும் முக்கியம்தான், ஆனால் அதையும் கடந்து இன்னும் பல முக்கியமான நிறைவை தரக்கூடிய அம்சங்கள் வாழ்வில் உள்ளன என்பதை உணர்ந்து வாழ்வோம். வாழ்வின் உண்மையான வெற்றியையும் நிறைவையும் நிம்மதியை நமதாக்கிக் கொள்வோம். இந்த விசுவாசத்தோடும் ஞானத்தோடும் வாழும்போதுதான் இறைவனின் உண்மையான சீடர்களாக வாழ முடியும், இயேசுவின் சீடர்களாக வாழ முடியும். அதைத்தான் நம்முடைய புனிதர் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். அவருடைய பரிந்துரை ஜெபத்தினால் நாமும் ஆற்றலுள்ள உண்மையான சீடர்களாக வாழ முயற்சி செய்வோம். அந்த முயற்சியை இறைவன் ஆசீர்வதிப்பாராக.